మనమంతా పురుషుని సంతానం. దేవకృష్ణ அவங்க அப்பா எப்படி இருக்கிறார், அவர் அப்படியே இருக்கிறார். இவர் அப்பா எப்படி இருக்கிறார், அப்படியே இருந்தா கலர் இருக்கிறார். அப்பா எப்படி இருக்கிறாரு, நம்ம கூட அப்படியே இருக்கிறோம். கலரையா பிரசாதா இப்ப அவங்க அப்பா ஆல்ரெடி இல்ல, அவர ஸ்டைல் தான். அப்பா மாதிரி நம்புகிறோம். ஏசப்பா வந்து அவரு தகப்பன மாதிரி இருக்கிறார், அப்பா மாதிரி, கடவுள் மாதிரி. Hallelujah. Amen. So, your uniqueness of Christ. எதுக்குனாக்கா ஸ்திரீ சந்தானம் எதுக்குனாக்கா சைத்தான் தலை நசுக்கிறதுக்கு ஸ்திரீ சந்தானம் தான் வரான்னு ஆண்டவர் அன்னைக்கே சொல்றார். இது பாம்பு எங்க போட்டது நம்மள? கால தான் போட்டது பாம்பு. நம்ம என்ன அடிக்கிறோம்? தலையில் அடிக்கிறோம். சைத்தான ஆண்டவர் இயேசு அப்பா சிலுவையில அந்த சைத்தான தலையை அவரு நசுக்கிறார். 28 ரோமா லாஸ்ட் வருஷம் நீ பச்சாக்கா அவர் நம்ம கால் கீழே வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. 16-20 அது மெட்ல அடிக்குது சைத்தானு. அதனாலதான் கிறிஸ்துவ குடும்பத்துல நொச்சிட்டு எல்லாம் சபைங்கள இந்து டெம்பிளுக்கெல்லாம் போறதில்ல சைத்தான். எங்க போறதில்ல சைத்தான் நொச்சிட்டு எங்க சர்ச்சை சொல்லதான் வேணும். சபைக்கு குடும்பத்தை பிலிவர்ஸ் குடும்பத்துல தான் சேரும். ஏன்னாக்கா எத்தனை பேர் அவங்க அத்தனை பேர் நரகத்துக்கு போனோம். டைம் சீக்கிரம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ரெண்டாவது லட்சணம் நான் சும்மா ஒரு 7 சொல்லலான்ட்டு. நீங்க எல்லாம் எது அம்மா தாய்மானவங்க எழுதிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்றாருனாக்கா the written constitution will save India forever அன்னார். oral constitution இல்ல, written constitution. நீங்க என்ன எழுதுகிறீங்களே இதெல்லாம் வந்து written constitution. இதுதான் உங்களுக்கு blessing ஃபியூச்சர்ல. ரெண்டாவது ஒரு குணலட்சணம் என்னன்னாக்கா இயேசு பேர் சொன்னாலும் ஏதாவது அவர் பேர் சொன்னாங்க போதும் மந்திர கட்டு என்ன ஆகுதுமா ஒழிக்கப்படுது. பேய் வீட்டுல இருந்து ஓடி போகுது. போயா போ. ஒரு பாஸ்டர் பொண்டாட்டி பேரு எழுதிக்கிறாரு, லூசிஃபர் எழுதிக்கிறார். கோபம் வந்தாக்கா அந்த அம்மாவை போய் பேய் நீ பேய் என்றாரு. ஒரு பாஸ்டர் இருக்கிறார் யஷ்வந்த் பொருள் பெங்களூர்ல. அவன் பொண்டாட்டி பசங்கள இது சைத்தானு, இவங்க 3 பேர் கூட்டி சைத்தான்றாரு. யாரும் பேர் சொல்லுங்க. இயேசு பேர் சொன்னால் என்ன நடக்குது பார்க்கலாமா? இயேசு பேர் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுங்க? என்ன ஆகுது? பிசாசு ஓடுது. இப்போ மூச்சு பார்த்தாக்கா யாரு உள்ள பேய்க்கு தானே சொல்ல முடியும். சொல்லுங்களா? வேண்டாம். 1 2 3 4 5 6 ஹல்லேலூயா. பேய் பிடிச்சி வசனம் கேட்க மாட்டாங்க. என்ன பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியாது. ஏன்னாக்கா இயேசுவை பற்றி பேசினீங்கன்னா ஜபம் வரும், பேய் ஓடும். பேய் இருக்காது இயேசுவின் நாமத்தில். நீங்க எந்த பேர் சொன்னாலும் பேய் இருக்கும். ஆனா இயேசு பேர் சொன்னா இது யாருக்குமே பேய் இல்லை. பேய் இல்லாத இப்போ ஆண்டு இருப்போம். கொண்டாட்டமே Hallelujah. First என்ன சொல்றேன் நானு?
பேய்க்கு பிசாசி இல்ல பிசாசி மந்திரக்கட்டு சாத்து போடல ஏமாட்டமோ சூன்யம் எல்லாமே இயேசு நாமத்தில் எல்லாம் போயிட்டு எங்க வீட்டு முன்னாடி நான் சொன்ன எத்தனை வாட்டி புதுசா பெத்தப்பள்ளிக்காரங்க சொல்லுறாங்க. எங்க வீட்டு முன்னாடி பில்டிங் கட்டும் போது நம்ம பிளான் பண்றோம் இல்லைங்களா, அதை பிளான் பண்ணும் போது எல்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நைட்ல வயசு எல்லாம் போட்டு அது முன்னாடி 3 எலுமிச்சை பழம், 3 முடி, பெரிய பெரிய முடி, அப்புறமா காஞ்சி மிளகா, ரெண்டு காஞ்சி மிளகா போட்டு இருக்கிறாங்க. போட்டு நான் என்ன பண்ணாங்க, அப்போ எனக்கு பசங்க இல்லை, வீடு கட்டும் போது எல்லாம் வந்து மதுரம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்ரஹாமோ தேவனே நகே ஒரு எலிமிட் அடிக்குது. அப்போ அந்த பாட்டு பாடும்போது ஒரு எலிமிட் பண்ண லெஃப்ட் லெக்ல நான் ஃபுட்பால் பிளேயர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆடினேன். அதனால காலில் இப்போ அதை தூக்கி போட்டு அவங்க வீட்டு முன்னாடி போட்டேன். எதிர் வீட்டில் பிராமின்ஸ், எதிர் வீட்டு கவுடர்ஸ், எதிர் வீட்டு முஸ்லிம்ஸ், பின்னாடி வீட்டு நாயுடுஸ். நான் சென்டர்ல இருக்கேன். ஹல்லேலூயா. அப்ரஹாமோ தேவனே நகே ஆராதனே இஸ்கானா தேவனே நகே ஆராதனே யாத்ரா வினா தேவனே நகே யாத்ரா